ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 5 பார்க்க. கொடுக்கப்பட்டுள்ள கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியிலிருந்து அக்கோட்டிற்கு செங்குத்து கோடு வரை. ஒரு கோடு ஏபிங்கிற ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, அதன் மேல பிங்கிற ஒரு புள்ளி குறிச்சிருக்காங்க. இந்த பியில இருந்து இந்த கோட்டுக்கு செங்குத்து கோடு வரைன்னு சொல்றாங்க. என்ன செய்ய போறோம்? அந்த கோட்டின் மேல அந்த மூளை மட்டத்தின் செங்கோணத்தை உருவாக்கும் அந்த வைக்கணும் முனைய. மூளை மட்டத்தின் செங்கோணம் உருவாக்கும் முனையானது பி என்ற புள்ளியிலும் மற்றும் செங்கோணத்தை உருவாக்கும் ஒரு பக்கம் ஏபி என்ற கோட்டின் மீதும் படத்தில் காட்டியுள்ளவாறு பொருத்தணும். அந்த மூளை மட்டத்தை கொண்டாந்து அந்த மூளை மட்டத்தின் அந்த முனை இருக்குல்ல, அது பீல இருக்கணும். இந்த ஒரு விளிம்பு அந்த கோட்டின் மேல இருக்கணும், இன்னொரு விளிம்பு இப்படி நேரம் வச்சுட்டு அடுத்து பென்சிலோ அல்லது பேனாவோ வச்சு அந்த கோடை நம்ம இழுத்து விட்டோம்னா அந்த ஏபிங்கிற கோட்டுக்கு அந்த கோடு பிக்யூ, இந்த இதை கியூன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். கியூன்னு இதை இழுத்து விட்டோம்னா பிக்யூங்கிறது செங்குத்தா இருக்கும். மூளை மட்டத்தின் செங்கோணத்தை உருவாக்கும் மற்றொரு பக்கத்தின் விளிம்பை ஒட்டி பி என்ற புள்ளியிலிருந்து பிக்யூ என்ற கோடு வரைக. ஸோ இந்த கோடு பிக்யூ ஆனது இந்த ஏபிங்கிற கோடுக்கு செங்குத்தா இருக்கும். அதாவது இந்த இடம் 90 டிகிரியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஓகே.